எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தெரிந்து கொள்ளணும் கடவுளை. சும்மா சிவசிவா சிவசிவாங்கிறது பிரயோஜனம் இல்லை. நாமதேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பண்டரிபுரத்தில் விட்டலர்கிட்ட ரொம்ப பக்தி. அவங்க அப்பாவுக்கு தவசம் பண்ணுறார். அவர் கேட்டார், தவசம் பண்ணும்போது 3 இலை போடணும். 2 இலையா 6 இலை, ஒன்று மேலே ஒன்றா 2 இலை, அது மாதிரி 3 போடணும் பிராமணர்கள் வீட்டில். ஒன்று நம்ம அப்பா செத்து போயிட்டா அப்பாவுக்கு, இன்னொரு இலை நம்ம அப்பாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நம்முடைய முன்னோர் தாத்தாக்கு, இன்னொரு இலை பெருமாளுக்கு. அது சைவனாக இருந்தால் அதுக்கு பேர் மகாவிஷ்ணு இலைன்னு தான் பேர். அது அந்த இலையில் மற்ற 2 இடத்துலையும் வேறு யாரையாவது ஒரு பிராமணர்களை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. இந்த மகாவிஷ்ணு இலையில் மாப்பிள்ளை தான் உட்கார வைப்பாங்க, பையன் உட்காரக்கூடாது. யார் செத்து போயிடும் அவங்க வீட்டு சந்ததிக்கார உட்காரக்கூடாது. அம்மா செத்து போனால் பொண்ணை உட்கார வைக்கலாம், பையன் உட்காரக்கூடாது. இவர் கேட்குறாரு, இந்த மகாவிஷ்ணு இலையில் வீட்டெல்லாம் நீயே வந்து உட்காரணும். பரமபக்தர் வரேன்ட்டார். அடுத்த நாள் தவசம் இலை போட்டு பரிமாறியாச்சு. ஏன்னா மகாவிஷ்ணு இலையில் இருக்க கையை வச்ச பிறகு தான் மற்றவன் சாப்பிடணும். எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அந்த இலைக்கு ஆளே காணும். கிருஷ்ணன் வருவான், பெருமாள் வருவார்னு இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு எருமை மாடு சாக்கடையில் போட்டு புரண்டுட்டு கிடுகிடுன்னு உள்ளே வந்து அந்த இலையில் வாய வச்சுது. உடனே நாமதேவர் தடி எடுத்து அடின்னு அடித்தார். சாயந்தரம் மணி 6 ஆகிடுது. அடித்து அந்த எருமையை துரத்தி விட்டுட்டு மறுபடியும் குளித்து புதுசாக சமையல் பண்ணி சாப்பாடு போட்டார் அவங்க இல்லாமல். அடுத்த நாள் கோயிலுக்கு போனார். உன்னை வர சொல்லி அவ்வளவு கெஞ்சினேனே, நீ வள்ளியே, எரும மாடுலையா என் வீட்டுக்கு வந்தேன், அவ்வளோ பாவியா? அர்ச்சகர் அபிஷேகத்துக்கு சுவாமி மேலே இருக்கிற மாலையெல்லாம் எடுத்தார். பார்த்தா அந்த விக்கிரகத்தோட முதுகு கையெல்லாம் முண்டாக புடைச்சிருக்கு. இதனடா நேற்று நல்லா எப்படி வந்தது? அப்போ ஒரு அசரீரி கேட்டது, நாமதேவா, நான் தான் உன் வீட்டுக்கு வந்தேன், என்னை அடின்னு அடித்ததுனால வீங்கி கிடக்கு பாரு குழக்கட்டை மாதிரினார். எருமையில் வந்தது. ஏன், நான் எப்போ சங்கு சக்கரத்தோடு தான் வருவேன், எனக்கு கை வலிக்காதா? எல்லா உயிருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். தூணிலும் இருக்கிறேன், துரும்பிலும் இருக்கிறேன், எதுவாக வேண்டுமானாலும் நான் வருவேன். அந்த நேரத்தில் வந்தா அது தெய்வம்னு புரிஞ்சுக்கோ. அதை படித்ததுலேருந்து ஒரு பழக்கம் நான் வச்சுருக்கேன். வீட்டில் பூஜை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். அது பங்குனி உத்திரமோ அல்லது சஷ்டியோ ஏதோ ஒன்று சுவாமிக்கு சக்கரை பொங்கலோ வடையோ நைவேத்தியம் பண்ணுவேன். பண்ணிவிட்டு நான் ரூமை விட்டு வெளியே வரும்போது என் வீட்டுக்குள்ளே யார் வராங்களோ, அது வேலைக்காரி ஆனாலும் சரி, பில் கலெக்டர் ஆனாலும் சரி, தண்ணி கொண்டு வரவனானாலும் சரி, கேஸ் யாராக இருந்தாலும் சரி, உள்ளே கொண்டு போகவே மாட்டேன். சாமி ரூம்லேருந்து கொண்டு வந்த உடனேயே அந்த அவனுக்கு முதல்ல அது அவனோ அவளோ தட்டில் கொடுத்துட்டு தான் போவேன். ஏன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது தெய்வம். வீட்டுக்குள்ளே வர்றது தெய்வம். அதில் ஜாதி கதியெல்லாம் கிடையாது. சிவபெருமான் என்ன ஜாதி, அவருக்கு அப்பா அம்மாவே இல்லை, தெரியாது. முருகன் என்ன ஜாதி, அவங்க அப்பனுக்கே ஜாதி இல்லை, அவனுக்கே அது ஜாதி. ஜாதி ஆண்டவனுக்கு கிடையாது. வழிபடுகிறோம். அதனால் இந்த பிராமண கடவுள், இது செட்டியார், அதெல்லாம் கிடையாது. கடவுள் எல்லாருக்கும் பொது, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். அதனால் தாய்மானவர் பூ பறிக்க மாட்டார். பூ பறிக்க போகிறாரு, ஐயோ இந்த பூவுக்குள்ளேயே நீ தானே இருக்க, உன்னையே பறித்து உனக்கே பூஜை பண்ணுவேனா? பார்க்கின்ற மலரோடு நீயே ஆனாய், மலர் பறிக்கவும் அஞ்சினே. இங்கே அதனால் அது எருமமாடும் நான் தான். இப்போ கர்ணனுக்கு அது தெரிந்தது, வந்திருக்கிற பிராமணனும் கிருஷ்ணன் தான். என்ன வேணும்? அப்போ சொல்கிறான், எனக்கு இயைந்ததொன்று இக்கணத்தை அளிப்பாய். யாராவது அந்த நேரத்தில் வந்து கேட்டால் கோபம் வராது? நானே கிடக்கிற எல்லாருக்கும் கொடுத்து என்னத்தடா வாரி கட்டிக்கிட்ட போடா சொல்லியிருப்போம். ஆனால் வந்த அந்தணன் உரைத்த வார்த்தை இருசெவிக்கு அமுதென கேட்டு, என்று கொண்டந்த அந்தணன் உரைத்த வார்த்தை இருசெவிக்கு அமுதென கேட்டு வென்றி விஜயன் கை கணங்கினால் ரதமீது வீழ்வோம், மெய் தளர்ந்து ரதமீது விழுவோன். என்ன கேட்குறான்? ஐயா, நான் தரத்தகு பொருள் நீயே நவில்க என. கேட்டதை கொடுக்கறதே கஷ்டம். கர்ணன் அப்போ கேட்குறான், அப்பா உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியலை, நான் கொடுக்கக்கூடிய பொருள் என்ன இருக்கோ அதை நீயே சொல்லு. எப்போ விஜயனுடைய அம்பினாலே மெய் தளர்ந்து ரதமேல் விழுவோம், நன்று நன்று என நகைத்து நான் தரத்தகு பொருள் நீயே நவில்க. அப்போ கிருஷ்ணன் கேட்குறான், ஒன்றியபடி நீ செய்த புண்ணியத்தை உதவு. கொஞ்சம் நஞ்ச சந்தேகம் இருந்தாலும் சரியாக போயிடுச்சு. ஏன்னா புண்ணியம் என்பது அவன் தான் அனுபவிக்க முடியும், அதுக்கு ஆளை வச்சு பண்ண முடியாது. யார் செஞ்ச புண்ணியம் யாருக்கோ வர்றோம். அரசியல்வாதி அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை தொடங்கிடுவான். நான் பண்ணுற அக்கிரமத்தையெல்லாம் பண்ணுறேன்னா எனக்கு பதிலாக நீ புண்ணியம் பண்ணுமா? முடியாது.
அவரவர் செய்த பாவ புண்ணியம் அவரவருக்குத்தான் சேரும். நமக்கு பிறவியே இல்லாத ஒரு நிலை வந்தால் சொத்து எனக்கு பிறகு என் வாரிசுக்கு போய் சேரும். எனக்கு வாரிசே இல்லை என்றால் நான் செத்த பிறகு என் சொத்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அது மாதிரி நம்ம புண்ணியத்துக்கு வேலை இல்லை, நம்ம பரமபதம் போயிட்டோம்னா அந்த புண்ணியம் ஆண்டவங்கிட்ட தான் போய் சேரும். ஒருத்தர் இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவனுக்கெல்லாம் மாதத்தில் 3 நாள் லீவ், கேஷுவல் லீவ். வருஷத்தில் 12 நாள், மாதத்தில் 1.5 நாள். இப்போ என்ன மாதிரி ஊராக போய் பேசுகிறவங்க ஜனவரி மாதமே 12 நாள் தீர்ந்துருவோம். ஜனவரி பிப்ரவரியிலே ஜனகணமன இருக்காது. அதுக்கு அடுத்தது மார்ச் மாதத்தில் தான் நிகழ்ச்சியே வரும், ராமநவமி, பங்குனி உத்திரம் எல்லாம். அப்போ லீவு போடணும். என்கிட்ட லீவ் இல்லை. இன்னும் சில பேர் லீவே போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இங்கே ஃபேன் இருக்குது, வீட்டில் போனால் ஃபேன் போட்டால் கரண்ட் பில் கட்டினா இங்கே இருக்கலாம், வீட்டுக்கு போனால் கடங்காரம் வருவான், பொண்டாட்டி பிடுங்குவா, இது நிம்மதியாக இருக்குது. ரொம்ப பேர் அங்கே ஆஃபீஸ் முடிஞ்சு கூட போக மாட்டாங்க, இருப்பாங்க. அவங்க லீவு அப்படியே இருக்கும். நான் போய் என் லீவெல்லாம் முடிச்சுட்டு, சார் உங்களுக்கு 12 நாள் அப்படியே இருக்குது சார், எனக்கு ஒரு 2 நாள் கடன் கொடுக்க முடியாது. ரூபா கொடுக்கலாம், சொத்தை கூட எழுதி வைக்கலாம், ஆனால் நம்ம லீவை இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. சாதாரண அரசு சட்டத்தையே மீற முடியாத போது ஆண்டவன் சட்டத்தை மீற முடியுமா? அவரவர் புண்ணிய பாவம் அவரவருக்கு அனுபவிச்சா அனுபவி, இல்லைன்னா அது ஆண்டவருக்கு சரண்டர். இது தெரியாதா கர்ணனுக்கு? இவன் வந்து கேட்குறானே, அது மட்டும் இல்லை எனக்கு தரித்திரம்னா, இது பொய் இல்லை. மகாலட்சுமியை மார்பிளையே வச்சுருக்கான். சிவபெருமானுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு அழுக்கு பிடிச்ச வேட்டி தான் கட்டியிருப்பான். ஆனால் பெருமாள் கோயிலில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் பட்டு வேஷ்டி. நம்ம தான் டிவியில் பார்க்குறமே திருப்பதியை, கை துடைக்கிறதெல்லாம் கூட பட்டு புடவை தான். திருத்தனகலம் சரியா திரை பிடிக்கிறது பட்டு புடவை தான். ஏன்னா குவியுது வந்து பட்டுப்பட்டா. சேலத்தில் இருந்தால் பெருமாளுக்கு பட்டு வேஷ்டியை நெய்து அனுப்புறீங்க இங்கேருந்தான். அப்போ அத்தனையும் போகுது இங்கேருந்து. அவர் என்னைக்கு செத்த வீட்டுக்கும் பட்டு வேஷ்டி, கல்யாண வீட்டுக்கும் பட்டு வேஷ்டி. அவருக்கா தரித்திரம்? மகாலட்சுமி புருஷனுக்கா தரித்திரம்? கிருஷ்ணன் சொல்கிறான், எனக்கு தாங்க முடியாத தரித்திரண்டா, நான் மேருமலையில் தவம் செஞ்சேன். இதை ஒரு குழந்தை கேட்டால் கிருஷ்ணனே பொய் சொன்னான், அவன் பொய் சொல்லி எங்கள் வாத்தியார் பணம் வாங்கிட்டு சொன்னார்னு இவன் வாங்கிட்டு போய் சினிமாவுக்கு போகிறான்ல. அப்போ அந்த பையனை எப்படி திட்டுறது? கிருஷ்ணன் சொன்னால், ருக்மணி சொன்னால் ஆன்னு கேட்குறேன், நான் சொன்னால் பொய்யாமா. கிருஷ்ணன் பொய் சொல்லலை, அவனுக்கு தரித்திரம். தரித்திரம்னா சோத்துக்கு இல்லாத மட்டும் தரித்திரம் இல்லை, கால் இல்லாதவனுக்கு கால் இல்லையேன்னு தரித்திரம், கால் இருக்கிறவனுக்கு செருப்பு இல்லையேன்னு தரித்திரம், செருப்பு இருக்கிறவனுக்கு சைக்கிள் இல்லையேன்னு தரித்திரம், சைக்கிள் இருக்கிறவனுக்கு ஸ்கூட்டர் இல்லையேன்னு தரித்திரம், ஸ்கூட்டர் இருக்கிறவனுக்கு கார் இல்லையேன்னு தரித்திரம், கார் இருக்கிறவனுக்கு இந்த வருஷத்து மாடல் இல்லையேன்னு தரித்திரம். ஏழை குழந்தை கஞ்சிக்கு உப்பு இல்லையேன்னு அழுகிறது, பணக்கார வீட்டு பையன் ஹார்லிக்ஸுக்கு சர்க்கரை இல்லையேன்னு அழுவான். எல்லாம் நிறைஞ்சவன் யாரும் இல்லை, எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும். எனக்கு ஒரு கஷ்டம் இல்லையேங்கிறது கூட ஒரு கஷ்டம்தான், ஒரு கஷ்டமே இல்லைங்கிறது கூட ஒரு கஷ்டம்தான். அதனால் தரித்திரம் இல்லாத பகவானுக்கு என்ன தரித்திரம்? நல்ல பக்தன் இல்லையேன்னு தரித்திரம். 10 பைசாவுக்கு கற்பூரத்தை வாங்கி ஏற்றிவிட்டு 10 பக்கம் பெட்டிஷன், என் பையனுக்கு பொண்ணாக பிறக்கணும், என்னோட மகளுக்கு பொண்ணாக பிறக்கணும், பேத்தி பிறக்கணும், என் மகனுக்கு பையனாக பிறக்கணும். ஏன்னா என் மகளுக்கு பொண்ணு பிறந்தா தான் என் சம்பந்தியம்மா எங்கிட்ட வாங்கின பணத்தையெல்லாம் அவள் பேத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொடுத்துருவா. அவ்வளோ நல்ல எண்ணம். 1000 கேள்வி கேட்போம். பக்கத்து வீட்டுக்காரிக்கு கண்டு தெரியப்படாது, எனக்கு 4 கண்ணு வேணும். இத்தனை பெட்டிஷன், பஜனை மடத்துக்கு பட்டாணி சுண்டல் கொடுக்குற மாதிரி 10 பைசா கற்பூரத்துக்கு அத்தனை கேட்குறோம். என்கிட்ட எதுவுமே கேட்காம என்னை வணங்குவதே வேலை, வணங்கிறது கூட வேண்டாம், நினைப்பது தான் வேலைன்னு வாழுகிற மிகப்பெரிய சர்வபரி தியாகியாக, மிகப்பெரிய பரமஞானியாக இருக்கிற ஒத்தங்கூட இல்லையே. அதுலேயும் பாரதத்தில் இல்லை. நான் சொன்னேன்னு, கிருஷ்ணனுக்கு 2 துளசி போட ஆள் இல்லை. அவங்ககிட்ட உதவி கேட்டாங்க, அவனை அடித்தான். அவன் அம்மா உரலில் கட்டி வச்சா, அவங்க மாமன் யானையை விட்டு மிதிக்க வச்சான், மல்லர்களை வச்சு அடிக்க வச்சான், துரியோதனன் குழியை வெட்டி சாக வச்சா. எல்லாரும் அவனை அழித்தார்களே தவிர அவன் வணங்க ஆள் இல்லை. ஆனால் அம்மா ஜெயிலே இருந்தால் யசோதை கிட்ட போயிடுத்து, பிறந்தது ஒரு இடம் போனது ஒரு இடம், அங்கேருந்து 9 வயசில் மறுபடியும். கிருஷ்ணன் நினைக்கிறான் இங்கே பக்தன் இல்லையே. இப்போ கர்ணன் தான் பக்தன், அவன் எதுவுமே கேட்கல. அத்தனை கஷ்டத்தில் கூட கிருஷ்ணன்கிட்ட கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு கூட கேட்கல, தங்கிட்ட எதுவும் கேட்கல. ஆனால் நான் யார் என்பதை புரிந்து கொண்டு விட்டவன் அவன்தான் உண்மையான பக்தன். இப்போ சொல்கிறான், எனக்கு தரித்திரண்டா, பக்தன் இல்லை, அதனால் உங்ககிட்ட வந்தேன். எங்கே மேருவில் தவம் செஞ்சான்? மேரு என்பது இப்படி இருக்கும். நீங்கள் ஆச்சாரிய சுவாமிகள் பூஜை பண்ணும்போது பார்த்தா மேரு. காஞ்சிபுரத்தில் போனால் காமாட்சிக்கு போனால் அது ஒரு எந்திரம், மேரு எந்திரம்னு பேர், மகாமேருன்னு. அதில் தான் பூஜை பண்ணுவாங்க. அதில் எல்லா தெய்வங்களும் அடக்கலாம்.
இப்போ தேர் மேலே இருக்கிற கூரையை பிரிச்சுட்டா இப்படி தான் இருக்கும், படிப்படியாக மேரு மாதிரி தான் இருக்கும். கிருஷ்ணன் அங்கே தானே உட்காந்துருந்தான். நான் மேருவினடை தான் இருந்தேன். என்ன தவம்? தீமை அழிந்து நல்லது ஜெயிக்கணும். அதற்காக நான் தவம் விரதம் இருந்தேன். அந்த தேர்த்தட்டாகிய மேருவிலே நான் தர்மம் ஜெயிக்கணும்னு தவம் இருந்தேன்டா. அதனால மேருவினடை தவம் பூண்டேன், பொய்யில்லை. எனக்கு தரித்திரம், பக்தன் இல்லையே தரித்திரம். உங்ககிட்ட வந்தேன், எனக்கு வேண்டியதை இப்பவே கொடு, உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு வேண்டாம். அப்ப கர்ணம் பார்த்தான், உனக்கு தர்ற பொருள் எங்கிட்ட என்னடா இருக்கு? தரத்தகு பொருள் நீயே நவில்க. எவனாவது பிச்சைக்காரங்கிட்ட உனக்கு என்ன வேணும்ப்பான்னு கேட்டு கொடுப்போமா? அவன் கேட்பான், அதில் சூடாக 4 இட்லி சட்னி சாம்பாரோட கொண்டு வாமா, கொடுப்போமா? பிச்சைக்காரனுக்கு திமிரப்பாரும்போம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதான் கொடுப்போம், இஷ்டமாக தான் வாங்கிக்கோ, இல்லைன்னா போ. ஆனால் கர்ணன் ஒத்தந்தான் கேட்டான். இந்த நேரத்தில், சாகர நேரத்தில் எல்லாரும் என்னை கைவிட்ட நிலையில் இப்போ வந்து கேட்குறியடா, இப்போ உனக்கு தரத்தகு பொருள் என்ன இருக்கு? கிருஷ்ணன் கேட்டான், நீ செய்த புண்ணியத்தை கொடு. கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் போயிடுது. சிரிச்சான். ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்தில்லையா. ஐயா, எனக்கு உயிர் போயிடுத்தா, இது செத்த பிறகு வருகிற ஏதாவது மயக்கமா, இல்லை நிஜமாவே உயிரோட இருக்கானா எனக்கு தெரியல. என் உயிர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, அது கலங்கி போய் கிடக்கு. இந்த நேரத்தில் வந்திருக்கேன், கேட்டவனுக்கு கேட்டதை கொடுக்குற பக்குவத்தில் நீ வரலையா? உனக்கு கேட்க தெரியலையே. நான் செய்த புண்ணியத்தை தானே கேட்குறேன். நான் செஞ்ச புண்ணியத்தை உனக்கு கொடுத்தா அதனால் ஒரு புண்ணியம் வருமே. ஒரு பேங்க் மேனேஜர் சொல்கிறார், சார் உங்கள் பணம் பத்திரமா இருக்கும், நீங்கள் எல்லா பேங்க்கில் போட்டிருக்கிறதையும் எடுத்து கொடுங்க. நாம் எல்லா பேங்க்லேயும் ஒரு 1000, 10,000, 500 போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் எடுத்து ஸ்டேட் பேங்க்கில் கொண்டு போய் போடுறோம். அப்போ அது அத்தனையும் சேர்த்து ஒரு இடத்துல போட்டால் அந்த பேங்க் முழுகலாம் இல்லை, அந்த பேங்க் முழுகிடுங்கிறான். அதுதான் இங்கே சொன்னான். நான் செய்த புண்ணியத்தை கேட்குறியடா, அதை உனக்கு கொடுத்தா அதனால் ஒரு புண்ணியம் வருமே, அது என்ன காப்பாற்றுமே. கிருஷ்ணனுக்கு கேட்க தெரியல, கொடுக்கத்தான் தெரியும். அவன் வரதராஜன், இவனுக்கு கொடுத்து கொடுத்து பழக்கம். அதனால் கர்ணன் சொல்கிறான், ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்தில்லையார். பூவில் வாழ் அயனும் எனக்கு நிகரில்லை என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ. யான் செய் புண்ணியம் அனைத்து உதவினே. அவன் செஞ்ச புண்ணியத்தை கொடுனா, இவன் செய் புண்ணியம்னா. ரெண்டுக்கு வித்தியாசம். செஞ்சதுன்னா ஏற்கனவே செஞ்சது, செய் புண்ணியம்னா இப்போ ஊறுகாய்னா நேத்தியும் ஊறித்து, இன்னைக்கு ஊறுது, நாளைக்கும் வரும். அது மாதிரி செய் புண்ணியம், நான் செய்த, செய்கின்ற, செய்ய போகிற அத்தனை. இது தமிழ், அதுக்கு பேர் வினைத்தொகை. உனக்கு கொடுக்குற புண்ணியத்தையும் உனக்கே தரேன்டா. யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன். நீ யாருன்னு எனக்கு தெரியுண்டா. பூவில் வாழ் அயனும் எனக்கு நிகரில்லை என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ. பிரம்மா கூட உனக்கு நிகரில்லை, எனக்கு தெரியாதா? புரிஞ்சுக்கிட்டான். இப்போ உடனே கிருஷ்ணன் சொன்னான், சரி நீ கைப்புணலுடன் தருக. வாயால் சொன்னால் போதாது. இந்த அம்மாப்பேட்டையில் 4 வீடு ருக்மணியம்மா, நீங்கள் 4 நாள் கதை சொன்னீங்க, இந்த 4 வீடு உங்களுக்கு தானே, நான் போய் உள்ளே உட்காந்தா உதப்பான். என் பேரில் ரெஜிஸ்டர் ஆகணும். என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் எனக்கு சொந்தம். அந்த காலத்தில் ரெஜிஸ்டருங்கிறதுக்கு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தார வார்த்து கொடுப்பது. வாங்குறவன் கையை கீழே வச்சு கொடுக்குறவன் கையை மேலே வச்சு தண்ணி ஊற்றுவான். இவன் கையிலேருந்து தண்ணி அங்கே போகும், அதுக்கு பேர் தார வார்த்து கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த சொத்துல நமக்கு உரிமை இல்லை. இன்னைக்கு கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்கும் போது கன்னிகாதானம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு, மாப்பிள்ளை கையை கீழே வச்சு பொண்ணு கையை அது மேலே வச்சு பொண்ணை பெற்ற அப்பா தண்ணி ஊற்றுவார். அப்பா இன்னிலேருந்து இந்த பொண்ணு உனக்கு சொந்தம், இனிமேல் எங்கள் கோத்திரம் இல்லை, எங்கள் குலம் இல்லை, எல்லாம் உனக்கே தான். இதான் தானம், கன்னிகா தானம். தானமாக வாங்குறான், பத்திரிகை அடிக்கிறவனும் உதைக்கணும். என்ன எப்படி அடிக்கணும்? ராமசாமி முதலியாருடைய மகனான இந்த சரோஜாவுக்கு கந்தசாமி முதலியாருடைய மகனான சுப்பிரமணியனை 10,000 ரூபாய் ரொக்கம் 50 பவுன் நகை கொடுத்து விலைக்கு வாங்குவதாக சம்பந்தப்பட்டவர்களால் தீர்மானிக்கப்பட்டு இந்த கொடுக்கல் வாங்கல் விவகாரம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் கல்யாண மண்டபத்தில் 25/3/15 நடக்கிறது. நீங்கள் அத்தனை பேரும் தின்னுபிட்டு சாட்சி கையெழுத்து போட வாங்கடா பாவிங்களான்னு அடிக்கணும். அது கன்னிகாதானமா? அது கன்னிகாது. ரோட்டில் உட்காந்து ஒரு பையன் சைட் அடித்தா அவனுக்கு பேர் ரவுடி. அவனை கூப்பிட்டு நடு வீட்டில் சேர் போட்டு உட்கார வச்சு அவனுக்கு பஜ்ஜியும் சொஜ்ஜியும் காப்பியும் கொடுத்து பொண்ணை நல்லா பார்த்துக்கிடானா அவன் மாப்பிள்ளை. என்ன நியாயமோ தெரியல.
அப்போ அதனால் அத்தனையும் வாங்கி கொள்றதுக்கு தானம் இல்லை. தானம்னா அந்த காலத்தில் பெரிய கட்டின புடவை கூட இல்லை, மாப்பிள்ளை வாங்கி கொடுத்த புடவை தான் கட்டிட்டு வரணும். கூரை புடவை மாப்பிள்ளை வீட்டில் தான் வாங்கணும், அதான் சாஸ்திரம். இப்போவும் கூரை புடவை மாப்பிள்ளை வீட்டில் தான் வாங்கணும். அந்த மஞ்சக்கயிறு தாலி கயிறு தாலியும் மாப்பிள்ளை வீட்டில் தான் வாங்கணும். இப்போல்லாம் மாறி போச்சு. நீங்களே எல்லாத்தையும் வாங்கிருங்க, 2 செலவு நீங்களே பண்ணிவிடுங்க. எனக்கு வாங்குறது மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, தப்பு. அந்த கூரைப்புடவையை கட்டித்தான் மனையில் உட்காந்து தாலி கட்டணும். அது புருஷன் வாங்கி கொடுத்தது. அப்பா வீட்டில் வாங்கி கொடுத்த புடவையோட கூட உன் பொண்ணு என் வீட்டுக்கு வரக்கூடாதுரா. நான் கட்டின புடவையோட நான் கட்டின தாலியோட என் வீட்டுக்கு வரணும். நான் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுவேன். அதுதான் கன்னிகாதானம். அதை விட்டுட்டு ஆளை வச்சு ஃபோனில் அதில் இதில் மிரட்டி லட்சத்தை கொடு, காரை வாங்கி கொடு, வீடை வாங்கி கொடு, 500 பவனை கொடு கேட்டால் அந்த பெத்தவன் மனசு என்ன பாடுபடும்? தாரை வாக்குற போது என்ன நினைப்பான்? நல்ல மாப்பிள்ளையாக இருந்தா அப்பா ஒரு 10 பைசா கேட்காம என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியப்பா, நான் ஊத்துற தண்ணி உன் கையில் நிற்காமல் ஓடுற மாதிரி வாழையடி வாழையா, உனக்கு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் நல்லவனா உத்தமனா உன் குலம் விளங்கணும்னு வாசிப்பான். இப்படி பிடுங்கி பிடுங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா எப்படி வாசிப்பான்? டேய், நான் ஊத்துற கையில் ஊத்துற தண்ணி உன் கையில் நிற்காமல் ஓடுது. சந்தனக்கடத்தில் வீரப்ப மாதிரி என்னை கேட்டல, நான் ஊத்துற தண்ணி உன் கையில் நிற்காத மாதிரி நான் கொடுக்கறதெல்லாம் உங்ககிட்ட நிற்காம உனக்கு பொட்டை பொட்டையா கறி கட்டை கட்டையா ரெட்டை ரெட்டையா பொண்ணு பிறந்து எனக்காவது வேட்டி மிச்சம் ஓ மாப்பிள்ளை உன்னை கோமணத்தோட நிறுத்துறோம். கல்யாணம் பண்ணும்போது கேட்கக்கூடாது, அவங்களா இஷ்டப்பட்டு அவங்க பொண்ணுக்கு ஏதோ செய்யட்டும். இங்கே அதனால் கைப்புணலுடன் தருக, தாரவாத்து கொடு. இன்றைக்கி வடார்காட்டிலாம் தாரவாக்குறதுன்னு ஒன்று உண்டு. பையன் தொலைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் பேனாவை படி கொடுத்தா தாராந்துட்டு வந்துட்டியாடாமா, தாரை வார்த்து விட்டு தொலைச்சிட்டியா, இனிமேல் அது உனக்கு கிடைக்காது. இப்போ கிருஷ்ணன் கேட்குறான், கைப்புணலுடன் தருக. போர்க்களத்தில் ஏது தண்ணி? அப்போ என்ன ரெட் கிராஸாக இருந்தது? தண்ணீர அவன் புனல்னா திரவம்னா, தண்ணின்னு சொல்லலை, திரவம். ரத்தமும் திரவந்தான், எண்ணெயும் திரவந்தான், பாலும் திரவந்தான். மேலிருந்து கீழே ஓடி வருவது, வைத்த பாத்திரத்தை நிரப்புவது திரவம். கொஞ்சம் கூட இவன் யோசிக்கல. நெஞ்சில குத்தி இருந்த அம்ப பிடிங்கினா குபு குபு குபுன்னு ரத்தம் வந்தது. நீட்டா கையணும். எப்பவும் இப்படி கையை வச்சுக்கிட்டு வரதராஜனா இருக்கிற பெருமாள் கையை நீட்டினார். அந்த இதயத்தை அம்பின் வாய் அம்பால் அழித்தான். ஏன் காலில் இருக்கிற அம்ப பிடிங்கினாலும் ரத்தம் தானே வந்திருக்கும். கிருஷ்ணா காலை நீட்டு, அவனுக்கு நேரம் அவன் கையை நீட்டும் போது அவனுக்கு நேரம் இவன் காலை நீட்டி அம்ப பிடிங்க எடுத்துக்கடா கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் நெஞ்சில் கொடுக்கறது மனப்பூர்வமாக கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு எவ்வளோ ஃபேஷன் வந்தாலும் ஆண்களுடைய ஷர்ட்டில் இடது பக்கம் தான் பாக்கெட்டு. சில பேர் 2 பக்கம் வச்சுப்பான், அரசியல்வாதி 10 பக்கம் வச்சுக்குவான் லஞ்சம் வாங்கிறதுக்கு, அது வேறு விஷயம். ஆனால் உலகம் முழுக்க ஷர்ட்டில் ஒரு பாக்கெட்னா இடது பக்கம்தான். ஏன்னா அந்த காலத்தில் இந்த பணத்தை வச்சுக்கிற சக்தி ஆண்களுக்கு தான், பெண்கள் வேலைக்கு போகிறதெல்லாம் இல்லை. அப்போது பாக்கெட்லேருந்து நீ பணம் எடுத்து கொடுக்குற போது, பாக்கெட்டில் கைவிடுகிற போது உன் இதயத்தை தொட்டுட்டு தான் கொடுப்பேன். இதய பக்கம் இடது பக்கம் தான் தள்ளி இருக்கு, மனப்பூர்வமாக கொடுக்குறேன். உங்களுக்கு பாக்கெட் மணி, இதுங்களுக்கு ஜாக்கெட் மணி. ஒரு சின்ன பர்ஸில் போட்டு இங்கே வச்சுக்குதுங்க, அதுவும் இடது பக்கம்